ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காலேஜ் எவ்ரிடே எசன்ஸ். என்ன எழுதிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? லிஸ்ட் எழுதிட்டுருக்கேங்க. மளிகை சாமான் லிஸ்ட் எழுதிட்டுருக்கேன். எவ்வளோ ஆச்சுன்னு கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் 2500 எடுத்துகிட்ருக்கேன். கடைசியில் எவ்வளோ ஆச்சுன்னு வாங்க நோட் பண்ணலாம், வாட்ச் பண்ணலாம். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். காசு எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட பட்ஜெட்டு. மாதத்துக்கான ஒரு 2 மாதத்துக்கான பட்ஜெட் நமக்கு. அதுக்குள்ளவே நம்ம முடிச்சுட்டு வந்துடணும். கிளம்பலாமா? அங்கே கிளம்பலாம். அங்கே விலாக் ஒரு விலாக் போட்டிருப்பேன். நான் இங்கே தான் மளிகை சாமான்லாம் வாங்குவேன்னு விலாக் போட்டிருப்பேன். பார்க்காதாங்க வாட்ச் பண்ணுங்கள், லிங்க் கொடுக்குறேன். நான் கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, மளிகை சாமான் எல்லாமே கிடைக்கும் இங்கே. கடலப்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். வடகறி பண்ணுறதுக்கு, உப்புமாக்கு தாளிக்கிறதுக்கே கடலப்பருப்பு இல்லை. நேற்று உப்புமா தாளித்தேன், உப்புமாக்கு இல்லவே இல்லை. சரி, அப்போ தெரிஞ்சது மளிகை சாமான் வீட்டில் இல்லைன்ட்டு. சிறுபருப்பு காய்களெல்லாம் போடுவேன். சரி, எல்லாத்தையும் போட்டுட்டு மூஞ்சி ரொம்ப இதுவாக இருந்தது, ஐப்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வெளியே போகிற கை சும்மா வராது அப்படின்ட்டு. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள், மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப டயர்டாகிடுச்சு வெளியே போய்ட்டு வந்ததால். சாப்பிடல வேறு, 2-3 மணி ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் சாப்பிட்லாம், சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடலான்ட்டு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜூஸ் குடிப்போம். ஒரு பொமக்ரேனட் ஜூஸ் குடித்தேன். நான் ஒன்று குடித்தேன், பாப்பாவுக்கு ஒன்று குடித்தேன். அதாங்க மாதுளம்பழம் ஜூஸு. மாதுளம்பழம் ஜூஸு உடம்பு நல்லதில்லை. குடிச்சிட்டு சாப்பிட்டு நல்லா தெம்பாக வாக்கிங் போயிடலாம். வாக்கிங் போயிட்டு பாப்பா விளக்கேற்ற சொன்னேன், விளக்கேற்றி வச்சுருந்தா. எவ்வளோ ஆச்சுன்னு தெரியுங்களா? அதை 2500 ஜாஸ்தி, ஒரு 1500 ஜாஸ்தி ஆச்சுங்க. பரவாயில்ல, நாட் பேட். நான் ஒரு 2 மாதம் வச்சுப்பேங்க. ரொம்ப